தொடர்ந்து தற்போதைய நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவும் அமெரிக்காவும் இயற்கையாகவே நெருங்கிய நண்பர்கள் என ட்ரம்ப் பதிவை சுட்டிக்காட்டி பிரதமர் மோடி கருத்து. அமெரிக்க அதிபர் ட்ரம்புடன் பேச ஆவலாக உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. இந்தியாவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடையும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நம்பிக்கை. எனது சிறந்த நண்பன் மோடியுடன் பேச ஆவலாக உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஜனவரி 1 முதல் நாடு முழுவதும் சிறப்பு வாக்காளர் பட்டியலில் திருத்தம் செய்ய தேர்தல் ஆணையம் திட்டம். அனைத்து மாநில தேர்தல் அதிகாரிகளுடன் இது தொடர்பாக ஆலோசனை என தகவல். கோபி குள்ளம்பாளையத்தில் ஆதரவாளர்களுடன் அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர் ஆலோசனை. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்துவிட்டு வந்த நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து விவாதிப்பதாக தகவல். திருச்சி காந்தி மார்க்கெட் மரக்கடை பகுதியில் தாவேகா தலைவர் விஜய் பேசுவதற்கு போலீசார் அனுமதி. ரோட் ஷோ கூடாது, விஜய் வாகனத்தை விட்டு இறங்கி நடந்து பேரணியாகவும் செல்லக்கூடாது உள்ளிட்ட சில கட்டுப்பாடுகள் விதிப்பு. சென்னையில் வேளச்சேரி, அடையாறு உள்ளிட்ட 5 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக தொழிலதிபர் வீடுகளில் சோதனை நடைபெற்று வருவதாகவும் தகவல். நேபாளத்தில் கலவரங்கள் நீடிக்கும் நிலையில் ஆட்சியை கையில் எடுத்தது ராணுவம். வன்முறை உள்ளிட்ட அசாதாரண சூழலை கட்டுக்குள் கொண்டுவர ராணுவ நடவடிக்கை. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை பேச்சுவார்த்தைக்கு வரும்படி நேபாள ராணுவ தளபதி அழைப்பு. நாட்டில் அமைதி, பாதுகாப்பு, தேசிய ஒற்றுமை திரும்ப வேண்டும் என கோரிக்கை. நேபாளத்தில் இளைஞர்களின் போராட்டத்தால் டெல்லி காத்மாண்டு இடையே விமான சேவை ரத்து. இண்டிகோ, நேபாள ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களும் தங்களது சேவையை நிறுத்துவதாக அறிவிப்பு. நேபாளத்தில் பதற்றம் நிலவி வருவதால் இந்தியர்களுக்கு உதவி எண்களை அறிவித்தது இந்திய தூதரகம். காத்மாண்டுவில் உள்ள இந்திய தூதரகத்தை தொடர்பு கொண்டு உதவிகளை பெறலாம் என வெளியுறவுத்துறை அறிவிப்பு. கட்டுக்கடங்காத வன்முறை நீடித்து வரக்கூடிய நிலையில் நேபாளத்தில் அமைதி திரும்புவது முக்கியம் என பிரதமர் மோடி வலியுறுத்தல். கலவரத்தில் இளம் வயதினர் பலர் உயிரிழந்திருப்பது வேதனை அளிப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நாட்டின் 15வது குடியரசு துணைத் தலைவராகிறார் சி.பி. ராதாகிருஷ்ணன். வரும் 12ஆம் தேதி குடியரசு துணைத் தலைவராக பொறுப்பேற்க உள்ளதாக தகவல். குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. சி.பி. ராதாகிருஷ்ணனை நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார் பிரதமர் மோடி. குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற சி.பி. ராதாகிருஷ்ணனுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. அவரின் பொது வாழ்விற்கும் தொடர் அர்ப்பணிப்போடு ஆற்றிய மக்கள் சேவைக்கும் சிறந்த அங்கீகாரம் எனவும் எடப்பாடி பழனிசாமி புகழாரம். நாட்டின் வளர்ச்சிக்காக தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்வதாக சி.பி. ராதாகிருஷ்ணன் உறுதி. ஜனநாயகத்தில் ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி இவை இரண்டும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள் எனவும் கருத்து. குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் முடிவுகளை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வதாக சுதர்சன் ரெட்டி பதிவு. சித்தாந்த ரீதியிலான போராட்டம் மேலும் வலிவடையும் எனவும் கருதி.
துணை குடியரசுத் தலைவர் தேர்தல் என்பதே பாஜகவின் ஜனநாயக விரோத நடவடிக்கையின் அப்பட்டமான வெளிப்பாடு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சு வெங்கடேசன் விமர்சனம். நடந்திருக்கிறது. இந்த தேர்தல் என்பதே பாஜகவினுடைய ஜனநாயக விரோத நடவடிக்கையினுடைய ஒரு அப்பட்டமான வெளிப்பாடு. இந்த தேர்தலே பாஜக எப்படிப்பட்ட ஒரு கட்சி என்பதை நாட்டுக்கு முன்னால் காட்டுகிற ஒரு செயலை தான் இன்றைக்கு செய்திருக்கிறார். தேர்தல்னு வந்துட்டா திமுக காரங்களை அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தமிழ்நாடே சொல்லும். ஓரணியில் தமிழ்நாடு முன்னெடுப்பில் 1 கோடி குடும்பங்கள் இணைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சொன்னாலும் புரிய போவது இல்லை, சொந்தமாகவும் தெரிந்து கொள்ளப் போவதில்லை. வெள்ளை அறிக்கை கொடுத்தால் மட்டும் விளங்கி விடுமா என எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் TRB ராஜா பதிலடி. (2026) சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக இல்லாமல் எந்த கட்சியும் கூட்டணி அமைக்க முடியாது. அனைவரும் எதிர்பார்க்கும் சிறப்பான கூட்டணி அமையும் எனவும் பிரேமலதா பேச்சு. மாதம் 9ஆம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாட்டில் மிக தெளிவாக அறிவிப்பு வரும். அது வரைக்கும் உங்கள் வியூகங்களுக்கோ உங்களுடைய கேள்விகளுக்கோ என்னுடைய பதில் இதுதான். ஜனவரி 9 கடலூரில் அறிவிப்பு. தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி அலுவலகத்தில் நாட்டு வெடிகுண்டு வீசிய வழக்கில் 2 கைது. சம்பவத்தில் ஈடுபட்ட மேலும் சிலரை தனிப்படை போலீசார் தேடி வருவதாக தகவல். உதகை கல்லட்டி மலைப்பாதையில் பாறைகள் உருண்டு விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு. ஏராளமான மரங்களும் சரிந்து விழுந்ததால் உதகை மசினக்குடி சாலையில் 2 மணி நேரத்திற்கு மேலாக அணிவகுத்த வாகனங்கள். தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை. நீர்வரத்து சீராகும் வரை தடை தொடரும் என வனத்துறை அறிவிப்பு. குளித்தலை அருகே காவிரி கூட்டு குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பால் சாலை துண்டிப்பு. பீரிட்டு வெளியேறிய தண்ணீர் விளைநிலங்களில் புகுந்து குளம் போல் தேங்கியதால் விவசாயிகள் வேதனை. சங்கரன் கோயில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 2 மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழை. சங்கர நாராயண சுவாமி கோயிலுக்குள் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் அவதி. கோவை, நீலகிரி, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெட் தேர்வுக்கு விண்ணப்பிக்க கால அவகாசம் இன்றுடன் நிறைவு. ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. (2026) T20 உலகக்கோப்பை தொடர் இறுதிப் போட்டியை அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் நடத்த ICC திட்டம் என தகவல். இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றால் இலங்கை கொழும்பு மைதானத்தில் நடத்தவும் முடிவு. தனக்கு தமிழ்நாடு அரசு பாராட்டு விழா நடத்துவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இசையமைப்பாளர் இளையராஜா நிகழ்ச்சி. தமிழக அரசு பாராட்டு விழா பண்ணுறது, ஒரு அரசு முதலாவதாக பாராட்டு விழா பண்ணுறது இதுதான் முதல் தடவை. அது உங்களுக்கெல்லாம் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோ அதே அளவு எனக்கு சந்தோஷமாக இருக்குது.